ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கார்ப்பு சாங்ஸி இவங்க ரெண்டு பேர்த்துல யாரு ஸ்ட்ராங்கஸ்டான ஹாக்கி யூசரு, அதே மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கு கடையில் ஃபைட் நடச்சுன்னா யாரு வின் பண்ணுவா அதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று நம்ம சேனலில் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தோம், டாப் 10 ஸ்ட்ராங்கஸ்டான ஹாக்கி யூசருன்ட்டு. அந்த லிஸ்ட்டில் 3வது இடத்துல சாங்ஸுக்கும் 4வது இடத்துல கார்ப்புக்கும் கொடுத்துருந்தேன். அந்த ஷார்ட்ஸ் வீடியோட கமெண்ட் பாக்ஸில் இல்லை ப்ரோ, கார்ப்பு வந்து ரோஜருக்கு ஈக்குவலி, அது ஸ்ட்ரென்த் வைஸாக இருக்கட்டும் ஹாக்கி வைஸாக இருக்கட்டும், கார்ப்பு ரோஜருக்கு ஈக்குவல்ன்ட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ நானுமே அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் கொஞ்சம் டவுட்டாக இருந்தேன், பட் ஸ்டில் சாங்ஸோட அச்சீவ்மெண்ட்டால் தான் அவனுக்கு 3வது பிளேஸில் கொடுத்துருந்தேன். இப்போ இப்படி கமெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் நானும் செக் பண்ண ஆரம்பித்தேன், நிறைய இடத்துல செக் பண்ணி பார்த்தேன். ரெண்டு பேர்த்துல யார் வந்து ஸ்ட்ராங்கஸ்டான ஹாக்கி யூசரு அண்ட் சேம் டைம் ரெண்டு பேர்த்துல யார் வின் பண்ணுவாங்கன்ட்டு ஜஸ்ட் கூகுள் மட்டும் கிடையாது, ஏஐ கிட்டையும் கேட்டிருந்தேன். அப்படி எல்லா இடத்துலையுமே என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோவே இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது, ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாங்ஸ் தான் கரண்ட் ஏரால ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஹாக்கி யூசரு அண்ட் சேம் டைம் ஒன் ஆஃப் த 4 எம்பரராக இருக்கான். சாங்ஸோட அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு ஹோலி நைட்டோட கேப்டன் அண்ட் சேம் டைம் கரண்டாக 5 எல்டராக இருக்கக்கூடிய ஃபிகர்லேண்ட் கார்லிங்கி. சாங்ஸுக்கு ஒரு அண்ணன் உண்டு, அவன் நேம் வந்து சாம்பராக்கு. சாம்பராக்கும் சாங்ஸும் ட்விங்ஸு. பேசிக்காக சாங்ஸ் வந்து ஒரு ராயல் ஃபேமிலி சேர்ந்தவன், அதாவது செலசியல் டிராகனு. அதனாலேயே இவனோட பிளட் லைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு பிளட் லைன் தான். என்னதான் நம்ம சாங்ஸை சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே பார்த்துருந்தாலுமே இப்போ வரைக்குமே அவனுக்கான ஸ்க்ரீன் டைம் வந்து ரொம்பவே கம்மி தான். பட் சாங்ஸை எப்போல்லாம் காமிக்கிறாங்களோ அப்போல்லாம் ஒன் பீஸ் சீரீஸில் வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்டே கிரியேட் ஆகும். சாங்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பைரட்ஸுக்கு மத்தியில் மட்டும் கிடையாது, மரைன்ஸ்குள்ளேயுமே இருக்குது. எல்லாருமே சாங்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தியான கேரக்டர் தான். சாங்ஸோட அச்சுமுடன் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் ஒரு யோன்கோ அண்ட் சேம் டைம் அவனோட டெரிட்டரிக்குள்ளே தான் ஏல்பஃபுமே இருக்குது. அண்ட் குறிப்பாக வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்டான ஜெயிண்டான லோக்கியை டிஃபீட் பண்ணியிருப்பான். லோக்கியை டிஃபீட் பண்ணி தான் யோன்கோவே மாறியிருப்பான். இதை தாண்டி வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்வாட்ஸ்மேனான மியாக்கோட ரைவலி. ஸோ மியாக்கே சாங்ஸோட அந்த ஸ்ட்ரென்த்தை அக்னாலேஜ் பண்ணியிருப்பான். இதை தாண்டி ஒயிட் பீடு கூட ஒரு கிளாஸ்க்குள்ளே போயிருப்பான். அந்த கிளாஸில் வந்து வானமே ஸ்கையே வந்து 2ஆக பிளந்திருக்கும். அண்ட் குறிப்பாக பேராமட் வார தனியாளாக தடுத்திருப்பான். இது கடையில் கைடோ மரைன் ஃபோர்டுக்கு வரக்கூடாதுன்ட்டு கைடோவை மீட் பண்ணி கைடோ கூட ஃபைட் பண்ணி கைடோவை ஸ்டாப் பண்ணியிருப்பான். இதெல்லாம் தாண்டி இப்போ பேசக்கூடிய பாயிண்ட் தான் இந்த கம்பரிசனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வானம் ஆர்க்கில் அட்மிரல் ரியகோகோ கிரீன் புல் பார்த்தீங்கன்னா லூஃபியை பிடிக்கிறதுக்காண்டி வானக்குள்ளே போயிருப்பான். ஸோ ஆல்மோஸ்ட் சென்டர்கிட்ட போயிருப்பான், அந்த கேஸ்டில் டவுனுக்கு கிட்ட போயிருப்பான். ஸோ அப்போ நம்ம சாங்ஸ் வந்து இதை நோட் பண்ணியிருப்பான். அப்சர்வேஷன் ஹாக்கி மூலமாக நம்ம கிரீன் புல் எங்கே இருக்கான்னு கரெக்டாக நோட் பண்ணியிருப்பான். அதுவும் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் தள்ளி இருக்கும். சாங்ஸு வானோக்கு வெளியே கடலில் இருப்பான், நம்ம அட்மிரல் ரியகோகோ வந்து கேஸ்டில் டவுனுக்கு கிட்ட இருப்பான். டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம். அப்படி இருந்துமே அப்சர்வேஷன் ஹாக்கி மூலமாக கரெக்டாக கண்டுபிடிச்சி கான்கோர் ஹாக்கி மூலமாக ரியகோவை டிஃபீட் பண்ணியிருப்பான். இது மூலமாக சாங்ஸு எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் அண்ட் சேம் டைம் அவனோட ஹாக்கி பவர் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அதை நமக்கு தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. இதை தாண்டி கிட்டு கில்லரு 2 ஸ்ட்ராங்கஸ்டான கேரக்டரை வந்து ஒரே அட்டாக்ல டிஃபீட் பண்ணியிருப்பான். ஸோ அப்சர்வேஷன் ஹாக்கி மூலமாக கிட்டு என்ன பண்ண போகிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பார்த்தீங்கன்னா நடக்க விடாமல் தடுத்திருப்பான் நம்ம சாங்ஸு. இது மூலமாக நமக்கு தெளிவாக தெரியுது சாங்ஸு எந்த அளவுக்கு ஹாக்கியில் வந்து டாப் லெவலில் இருக்கான்ட்டு. சாங்ஸோட ஹாக்கி எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் 3 வகையான ஹாக்கியுமே மாஸ்டர் பண்ணிட்டான், அதில் காட் லெவலில் இருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்குரர் ஹாக்கி. 3 ஹாக்கியிலுமே இந்த ஹாக்கி தான் ரொம்பவே பவர்ஃபுல்லி. இதில் இவன் அட்வான்ஸ் லெவலில் இருக்கான். ஒன் பீஸ் வேர்ல்டில் சில பேர்த்தால மட்டும்தான் இந்த அட்வான்ஸ் ஹாக்கியை அவங்களோட வெப்பன் கூட கோட் பண்ணி அட்டாக் பண்ண முடியும். அதில் ஒரு கேரக்டர் தான் சாங்ஸி. அண்டு அட்மிரல் ரியகோகுவை சாங்ஸு கான்குரர் ஹாக்கி மூலமாக தான் டிஃபீட் பண்ணியிருப்பான். ஸோ அப்படி டிஃபீட் பண்ண போஸ்டில் 2 பேருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். அப்படி இருந்தாலுமே அட்வான்ஸ் கான்குரர் ஹாக்கி மூலமாக கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணி நம்ம அட்மிரல் ரியகோகுவை டிஃபீட் பண்ணியிருப்பான். நெக்ஸ்ட்டு அப்சர்வேஷன் ஹாக்கி. அப்சர்வேஷன் ஹாக்கியில் சாங்ஸி கேட்டகரியை விட அதிகமான டைமுக்கு ஃபியூச்சரை பார்க்க முடியும். அண்ட் சேம் டைம் மற்றவங்களோட அந்த அப்சர்வேஷன் ஹாக்கியை வந்து கேன்சல் பண்ண முடியும், அந்த ஃபியூச்சர் சைட்டை வந்து கேன்சல் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் நம்ம சாங்ஸ் வந்து கிட்டோட அட்டாக்கை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பான். கண்டுபிடிச்சி அந்த அட்டாக்கை பண்ணுறதுக்கு முன்னாடி கிட்ட வந்து நம்ம சாங்ஸை டிஃபீட் பண்ணியிருப்பான், கூடவே கில்லரையும் டிஃபீட் பண்ணியிருப்பான். அதே மாதிரி அட்மிரல் ரியகோகோ வந்து எங்கே இருக்கான், அவன் எந்த இடத்துல கரெக்டாக இருக்கான்ட்டு அப்சர்வேஷன் ஹாக்கி மூலமாக கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணியிருப்பான். இந்த கான்குரர் ஹாக்கி அண்ட் சேம் டைம் அப்சர்வேஷன் ஹாக்கி இதில் நம்ம சாங்ஸு அட்வான்ஸ் லெவலில் இருக்கான், ஒரு காட் லெவலில் இருக்கானே சொல்லலாம் இந்த ரெண்டில். ஸோ அதுக்கப்புறம் ஆர்மமெண்ட் ஹாக்கியை சாங்ஸை அந்தளவுக்கு யூஸ் பண்ணி நம்ம பார்த்தது கிடையாது. பட் ஸ்டில் அதுலேயும் அவன் மாஸ்டர் பண்ணி தான் வச்சிருக்கான், பட் நம்ம அந்தளவுக்கு அதை பார்த்தது கிடையாது. பட் கைடோவோட ஸ்கின்னை டேமேஜ் பண்ணணும்னா அட்வான்ஸ் லெவல் ஆர்மமெண்ட் ஹாக்கி இருக்கணும், அது கண்டிப்பாக சாங்ஸ் கிட்ட இருக்குது, பட் நம்ம அந்தளவுக்கு பார்த்தது கிடையாது. பட் இருந்தாலும் ஆர்மமெண்ட் ஹாக்கியை விட அப்சர்வேஷன் ஹாக்கி அப்புறம் கான்குரர் ஹாக்கி இந்த ரெண்டில் தான் நம்ம சாங்ஸு காட் லெவலில் இருக்கான். இப்போ நம்ம கார்ப்பை பற்றி பேச ஆரம்பிச்சிடலாம். கார்ப்புமே ஒரு ஹாக்கி யூசர் தான் அண்ட் சேம் டைம் ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு கேரக்டர்.
அவரோட பிரைம் டைமில் எல்லா பைரட்ஸுமே அவரை பற்றி பயந்துருக்காங்க. ஏன் அவரோட ஓல்டு வயசில் கூட வந்து எல்லா பைரட்ஸுமே அவரை பற்றி பயந்துருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான கேரக்டரு. கார்ப்பு மரைனோட வைஸ் அட்மிரல் அண்ட் சேம் டைம் மரைனோட ஹீரோ. இந்த டைட்டில் எப்படி இவருக்கு கிடச்சிருக்குன்னா கார்டு வழியில் ராக்ஸை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கார்ப்புக்கு இந்த டைட்டில் கிடச்சிருக்கும். இப்போ அச்சுமட்டன் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே திரும்பி திரும்பி சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா கோல்டி ரோஜர் கூட மல்டிபிள் டைம் ஃபைட் பண்ணியிருக்காரு. கோல்டி ரோஜரோட ஸ்ட்ரென்த்துக்கு ஈக்குவலான ஸ்ட்ரென்த்தை கார்ப்பு வச்சிருக்காருன்ட்டு. ஸோ மற்றபடி எந்த ஒரு அச்சுமட்டுமே பெருசாக நமக்கு தெரியாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் ரிவீல் ஆகவே இல்லை. பட் கண்டிப்பாக நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருப்பாரு. ஏன்னா இவர் வந்து நேவி ஹீரோ. அதுலேயும் குறிப்பாக கிரேட் பைரட் எராவோட 3 லெஜெண்ட்ஸில் இவர் ஒருத்தர். ரோஜரு, அப்புறம் ராக்ஸு, அப்புறம் கார்ப்பு. இவங்க 3 பேர் தான் கிரேட் பைரட் எராவோட 3 லெஜெண்ட்ஸு. அதனால் கண்டிப்பாக நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒன்று தான் ராக்ஸை டிஃபீட் பண்ணது. ஸோ மற்றபடி நமக்கு பெருசாக நிறைய அச்சீவ்மெண்ட் காமிக்கவே இல்லை. பட் ஸ்டில் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கார்ப்பு ரொம்பவே ஸ்ட்ராங்குன்ட்டு. ஸோ வாய் வழியாக மட்டும் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. சீக்கியமே ஒருக்கா மரைனோட ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு வந்திருப்பான். ஸோ அப்போ கார்ப்பு ஃபைட்டுக்கு போயிருப்பாரு. பட் கூட சேர்ந்து சென்கோக்குமே போயிருப்பாங்க. இதுக்கு மேலே கார்ப்போட பவரை நம்ம கண்ணு முன்னாடி காமிச்ச ஒரு இடம்னா அது பைரட் ஐலாண்டு. ஸோ கோபியை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காண்டி கார்ப்பு பைரட் ஐலாண்டுக்குள்ளே போயிருப்பாரு. அங்கே பிளாக் பீடு குருமிட்ஸ் கூட கார்ப்பு ஃபைட் பண்ணியிருப்பாரு. அந்த ஃபைட்டுமே செமையாக இருந்திருக்கும். அதுலேயும் கேலக்ஸி இம்பர்ட்லாம் இன்னுமே நம்ம கண்ணுக்குள்ளே இருக்குது. ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் ஸ்டில் கார்ப்பு அந்த அட்டாக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹாப்பியாக இருந்திருக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு தெளிவாக தெரியும் இந்த அட்டாக்கோட ஃபுல் பொட்டன்ஷியலை அவர் ரிலீஸ் பண்ணலன்ட்டு. ஸோ அப்படின்னா யோசிச்சு பாருங்க, கார்ப்போட இந்த வயசுலேயே கேலக்ஸி இம்பேக்ட் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்திருக்குன்னா அப்போ அவரோட பிரைமில் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்ட்டு. அண்டு கார்ப்பு இந்த வயசுலேயே பிரைம் கூசன் கூட நல்லாவே ஃபைட் பண்ணியிருப்பாரு. என்னதான் தோத்து போயிருந்தாலுமே பட் ஸ்டில் நல்லாவே ஃபைட் பண்ணியிருப்பாரு. அப்புறம் ரீசெண்டாக வந்த சாப்டரில் ரோஜரும் கார்ப்பும் ஃபைட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. கார்ப்போட ஹாக்கி பவர் எடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு 3 வகையான ஹாக்கியும் தெளிவாக தெரியும். பட் ஸ்டில் கான்கோர் ஹாக்கியை யூஸ் பண்ணி நம்ம அந்த அளவுக்கு பார்த்ததும் கிடையாது. பட் ஸ்டில் அவர்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் அப்சர்வேஷன் ஹாக்கியுமே அவர் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ மற்றபடி ஆர்மமெண்ட் ஹாக்கி இதில் தான் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ஹவுஸ்னே சொல்லலாம். ஏன்னா கார்ப்பை பொறுத்த வரைக்கும் ரா ஸ்ட்ரென்த்தை தான் அவர் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவார். அண்ட் சேம் டைம் அது மூலமாக ஆர்மமெண்ட் ஹாக்கியுமே ரொம்பவே பவர்ஃபுல்லாக மாறி இருக்கும். ஒரு பவர் ஹவுஸாகவே மாறி இருக்கும். லைக் நீங்கள் பார்த்துருப்பீங்க கார்ப்போட ஃப்ளாஷ்பேக்கில், கூசனோட ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம கார்ப்பு என்ன பண்ணியிருப்பாருன்னா பேர் ஹேண்டில் தான் பேட்டில் ஷிப்பை வந்து பஞ்சிங் பேக்கை யூஸ் பண்ணியிருப்பாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ரா ஸ்ட்ரென்த் தான் முக்கியம்னு நினச்சிருப்பாரு. அதனால் ஹாக்கி யூஸ் பண்ணாமல் பேர் ஹேண்டில் தான் வந்து அந்த பேட்டில் ஷிப்பை பஞ்சிங் பேக்கை யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. கார்ப்பை பொறுத்த வரைக்கும் வெப்பன் யூஸ் பண்ண மாட்டார். அதே மாதிரி டெவில் ஃப்ரூட்டையும் சாப்பிடவே இல்லை. நிறைய டைம் அவருக்கு டெவில் ஃப்ரூட், பவர்ஃபுல்லான டெவில் ஃப்ரூட் கொடுத்தாலுமே அதை வாங்கவே இல்லை. அண்ட் சேம் டைம் நிறைய டைம் அவருக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கும். அட்மிரலாக மாறுறதுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கும். பட் ஸ்டில் அது எல்லாத்தையுமே வந்து அவர் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாரு. சிம்பிளாக கார்ப்பை பற்றி சொல்லணும்னா ஹியூமனாக இருக்கக்கூடிய ஒரு மான்ஸ்டர். ரா பவரில் யாருமே இவருக்கு ஈக்குவல் கிடையாது, இன்க்ளூடிங் நம்ம கோல்டு ரோஜர் கூட தான். ஸோ அந்தளவுக்கு ரா பவரில் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆள் தான் நம்ம கார்ப்பு. பட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம்னா கார்ப்பு, சாங்ஸி இந்த 2 பேர்த்தில் யார் ஸ்ட்ராங்கஸ்டான ஹாக்கி யூஸர்ன்ட்டு அதை நம்ம தெளிவாக பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? ஸோ கான்கூர் ஹாக்கியில் வந்து சாங்ஸ் தான் சீரீஸ்லேயே பெஸ்ட்டான கான்கூர் ஹாக்கி வச்சுருக்கான். நம்ம கார்ப்பை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு கன்ஃபார்ம் ஆகலை. அவர்கிட்ட கான்கூர் ஹாக்கி இருக்குது. பட் அது எந்தளவுக்கு பெஸ்ட்டு நமக்கு தெளிவாக தெரியாது. ரெண்டாவது அப்சர்வேஷன் ஹாக்கியில் சாங்ஸோட அந்த ஹாக்கி வந்து எலைட் டயரில் இருக்குது. பட் கார்ப்போட ஆர்மமெண்ட் ஹாக்கி அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் இருக்குது. எலைட் டயருக்கும் கீழே தான் இருக்குது. இப்போ நம்ம ஆர்மமெண்ட் ஹாக்கியை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஆர்மமெண்ட் ஹாக்கி எடுத்து பார்த்தீங்கன்னா கார்ப்போட ஹாக்கி தான் டாப்பில் இருக்குது. அதுக்கு 3 ஸ்டெப்புக்கு கீழே தான் நம்ம சாங்ஸோட ஆர்மமெண்ட் ஹாக்கி இருக்கணும். அப்படி இல்லைனா 2 ஸ்டெப்புக்கு கீழே இருக்கணும். பட் ஸ்டில் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆர்மமெண்ட் ஹாக்கியில் நம்ம கார்ப்பு தான் வின் பண்ணுறாரு. ஸோ டோட்டலாக வச்சு பார்க்க போஸ்டில் ஸ்ட்ராங்கஸ்டான ஹாக்கி யூஸர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாங்ஸ் தான். அதில் டவுட்டே கிடையாது. ஸோ இப்போ உங்கள் 2 பேருக்கு கடையில் பேட்டில் நடச்சுன்னா யார் வின் பண்ணுவா அதை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ பிரைம் சாங்ஸுக்கும் இப்போ இருக்கக்கூடிய கார்ப்புக்கு நடச்சுன்னா கண்டிப்பாக பிரைம் சாங்ஸ் தான் வின் பண்ணுவான். ஏன்னா கூசன்கிட்டே கார்ப்பு தோத்துருக்காரு. பட் ஸ்டில் பிரைம் சாங்ஸுக்கும் பிரைம் கார்ப்பு கடையில் ஃபைட் நடச்சுன்னா யார் வின் பண்ணுவா அதை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். கார்ப்பு வந்து கிரேட் பைரட் எராவோட 3 லெஜெண்டில் ஒருத்தர். கார்டு வெளியில் ஒரு ப்ராப்ளம் நடக்க போஸ்டில் காங்கு கார்ப்பு கிட்ட தான் ஹெல்ப் கேட்டிருப்பாரு. இதை தாண்டி நிறைய டைம் மல்டிபிள் டைம் வந்து கோல்டி ரோஜர் கூட ஃபைட் பண்ணியிருக்காரு. கோல்டி ரோஜரே நம்ம கார்ப்போட ஸ்ட்ரென்த்தை வந்து அக்னாலஜ் பண்ணியிருக்காரு. குறிப்பாக கோல்டி ரோஜரோட ஸ்ட்ரென்த்தை நமக்கு காமிக்கணும்னா அதை கார்ப்பை வச்சு தான் நமக்கு அதிகமாக காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக கார்ப்பு வந்து ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்கணும். பிரைம் கார்ப்பு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும். ஸோ அதனால் பிரைம் கார்ப்புக்கும் பிரைம் சாங்ஸு கடையில் ஃபைட் நடச்சுன்னா கண்டிப்பாக கார்ப்பு வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவை ஏஐ கிட்டையும் கேட்டிருந்தேன். ஸோ ஏஐ பார்த்தீங்கன்னா 2த்துக்குமே சாங்ஸ் தான் வின் பண்ணுவான்னு சொல்லிட்டு இருந்து. பட் என்ன பொறுத்த வரைக்கும் 2வது 1 vs 1 ஃபைட்டில் வந்து பிரைம் கார்ப் வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அதனால தான் ஏஐக்கு முரண்பாடாக நான் இந்த கருத்தை சொல்லியிருக்கேன். ஸ்ட்ராங்கஸ்டான ஹாக்கி யூஸர்னா அது கண்டிப்பாக சாங்ஸ் தான். அதுதான்
ஏஐயுமே சொல்லியிருந்து. ஸோ அதுதான் நானுமே அக்செப்ட் பண்ணுறேன். பட் ஸ்டில் 1 vs 1 வர போஸ்ட்டில் கண்டிப்பாக கார்ப் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதாவது பிரைம் கார்ப்பு. அதனால தான் நான் இப்படி சொல்லியிருக்கேன். பட் ஸ்டில் உங்களுக்குன்னு தனிப்பட்ட கருத்து இருக்கும் பார்த்தீங்களா? அது எல்லாத்தையுமே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ முடிக்கிறேன். ஓகே பாய்.